பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கி ஏசப்பா நம்ம கூட என்ன வார்த்தை பேச போகிறாங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வார்த்தை, இயேசு கண்ணீர் விட்டார். என்னடா இயேசு கண்ணீர் விட்டார், இதுதான் இன்றைக்கி நம்ம கூட ஏசப்பா பேசுகிறாங்களா அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டதும் நீங்கள் அப்படியே ஷாக்காக இருக்கலாம். ஆமாங்க, இயேசு கண்ணீர் விட்டார். ஆனால் இயேசு கண்ணீர் விட்டதுக்கான காரணம் என்ன, இதில் இருக்க விசேஷம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னா, ஏசப்பா கண்ணீர் விட்டதுக்கு இங்கே ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதே அதிகாரத்தில் மேலே இருக்க ஒரு சில வார்த்தைகள், அந்த சம்பவங்களை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். லாசரு மரித்த போது இங்கே ஏசப்பா கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து அந்த சம்பவத்தோடு கூட இணைந்து வருகிறத பார்க்க முடியும். யோவான் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அழுததற்கான காரணம் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவள் அழுகிறத கண்டனால அவர் அழுகிறாருங்க. அது யார் அந்த அவள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது மரியாள். மரியாள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாசரு அண்ட் மார்த்தாள் மரியாள், இவங்க 3 பேருமே சகோதரர்கள். இந்த மரியாள் அழுகிறத பார்த்து இயேசு அழுதாரா? எதுக்காக? அப்படி என்ன விசேஷம் அந்த மரியாள் கிட்ட அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரியாளுக்குள்ளே இருந்த சிறப்பு குணங்கள், அவங்களோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்னா, அவங்க இயேசுவின் இடத்துல அவ்வளவு அன்பாக இருந்தார்கள். மரியாள் அப்படி என்ன இயேசுவை அன்பு கூர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவங்க பரிமள தைலத்தை ஊற்றி, தன்னுடைய ஏசப்பாவுடைய பாதங்களுக்கு பரிமள தைலத்தினால் ஊற்றி தன்னுடைய தலை முடியினால் அதை தொடச்சாங்களாங்க. இப்படி செஞ்சால் அன்பாக இருந்தாங்களா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கான விளக்கத்தை ஏசப்பாவே சீமோன் பேதுரு கிட்ட சொல்லுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 43லேருந்து 47 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, இந்த பரிமள தைல ஊற்றுனதற்கான விளக்கம் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 47வது வசனத்தில், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இவங்க அதிகமாக அன்பு கூர்னதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்காங்க. அதை நினைவு கூர்ந்து தான் அந்த ஸ்திரீ அவ்வளவாய் அன்பு கூர்ந்தாங்க. இவங்க மட்டும்தான் அன்பு கூர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை. இயேசு கிறிஸ்துவும் இவங்க இடத்துல அன்பு கூர்ந்தார். ஏசப்பாக்கு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவருக்கு மிகவும் அவர் ரொம்ப ரொம்ப நேசித்த ஒரு ஃபேமிலி எது அப்படின்னா, இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள், இவங்களோட ஃபேமிலியை இயேசு ரொம்பவே நேசித்தார். யோவான் 11:5வது வசனத்தில் இயேசுவும் அன்பாக இருந்தார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆமாங்க, நீங்கள் கூட இன்னைக்கு ஏசப்பாவை அதே போல் அவ்வளவா நேசிக்கிறீங்களா? அவர் என்னை நேசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் இந்த மெசேஜை கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரியாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவ்வளவாய் நேசித்தாங்க. அவங்களோட அன்பு கண்ணீரினால் இயேசுவனுடைய பாதங்களை நனைத்து தன்னுடைய தலைமுடியினால் துடைத்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறோமா? இரண்டாவது, இந்த மரியாள் கிட்ட இருந்த ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா 10:39-42 வசனங்களில் பார்க்க முடியும். அவர் சமூகத்தில் இருப்பதை பெரியமாய் நினைத்தாங்க. அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதில் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் மரியாளுடைய 2வது குணம். 3வது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யோவான் 11:32 மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செத்திருக்க மாட்டாங்க, அண்ணன் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல, நீங்கள் இல்லைனா எனக்கு எல்லாமே கஷ்டம்தான், நீங்கள் இருந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் இல்லைனா என் வாழ்க்கையில் எனக்கு இருள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இயேசுவை நேசித்த மரியாள் தான் இவங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவள் அழுததினால் அவர் கண்ணீர் விட்டார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கும் இந்த விமன்ஸ் டேல இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்க பெண்கள் உங்கள் எல்லாருக்கும், வாலிப சகோதரிகள், தங்கச்சிங்கள், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அவள் அழுததனால் அவர் கண்ணீர் விட்டாள். அந்த மரியாளை போல நம்மளும் அவரை அன்பு கூர்ந்து
அவர் சமூகத்தை தெரிந்து கொண்டு அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்குமானால் நீங்கள் அழுகும்போதெல்லாம் அவரும் அழுகிறவராக இருக்கார். அவள் அழுததினால் அவர் கண்ணீர் விட்டார். ஆமாங்க. இன்னைக்கு இத கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட பிரச்சனையில நீங்க போய்க் கொண்டிருந்தாலும், என்ன மாதிரியான பாதையில நீங்க போய்க் கொண்டிருந்தாலும், உங்க கூட ஏசப்பா இந்த வார்த்தைகள தான் பேசுறாங்க. அவர் நமக்காக கண்ணீர் விடுகிற தேவனா இருக்கிறாரு. நம்மளோட பிரச்சனைகள பார்த்து அவர் சந்தோஷப்படவே மாட்டாரு. நம்ம நல்லா வாழல அப்படின்னா, அவருக்கு ஒரு நாளும் அதுல பிரியமே கிடையாது. எவருடைய அழிவிலும் பிரியம் கொள்ளாத தேவன், எவருடைய அழிவையும் விரும்பாத தேவன். அதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்து நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். ஆமாங்க, இன்னைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாமல் தைரியமாக இருங்க. நீங்கள் அவளாக இருந்தால் அவர் நமக்காக எதையும் செய்வார். மரித்து போய் 4 நாள் ஆனாலும் அவளுடைய சகோதரனை கொண்டு வந்து நிறுத்தி அவளை மகிழ்ச்சியினால் திருப்தியாக்கின ஒரு நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, பி ஹாப்பி. God is always with you. Happy Women's Day to all my sisters. Thank you. God bless you.